بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹல் யஜிபு ஸௌம் அலல் மஜ்னூன், ஒரு பைத்தியம் பிடித்த ஒருவர் மீது, சிந்தனை இழந்த ஒருவர் மீது ஃபஹல் யஜிபு அலைஹி ஸியாம், அவர் நோன்பு நோற்பது கடமையா என்ற கேள்விக்கு பதிலாக ஆம். ஏற்கனவே நாம் சொன்னோம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய ஹதீஸ், ருஃபியல் கலமு அன் ஸலாதத்தின், மூவரை தொட்டும் எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அதில் ஒன்றுதான், ஒரு சிந்தனை இழந்த ஒருவன் சிந்தனையிலிருந்து தெளிவு பெறும் வரை எழுதுகோல் அவனுடைய நன்மை தீமைகளை பதிவு செய்யாது என்ற செய்தியை நாங்கள் சொன்னோம். எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. ஆகவே அவன் நோன்பு நோற்றாலும் கூட நோன்பு சிகத்தாகாது. காரணம், அவனுக்கு விளங்கி இபாதத்துடைய வகைகளை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லை என்பதனால். வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் இபாதலா தஸ்ஹில்லா பின்னியத்தின், நியத்தில்லாமல் எந்த ஒரு வணக்கமும் சிகத்தாகாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்பாடுகள் எல்லாம் நியத்தை கொண்டதாக இருக்கும். இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் எதை நாடுகின்றானோ அதற்குரிய கூலி வழங்கப்படும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில வேளைகளில் அவனுக்கு புத்தி இழந்து விடுகிறான், சில வேளைகளில் அதிலிருந்து அவன் தெளிவு பெறுகிறான் என்றால், அவன் அந்நிலையிலே தெளிவு பெற்ற நிலையிலே நோன்பை நோற்பது அவசியமாகும். அந்த புத்தியை இழந்த நேரமன்றி மற்ற நேரத்தில் நோன்பு பிடிப்பது அவசியமாகும். பகலையின் மத்தியிலே அவர் புத்தியை இழந்தால் லமெபுத்துல் சௌமு, நோன்பு நோற்றிருக்கிறார், பகலையின் மத்தியிலே அவர் புத்தியை இழக்கிறார் என்றால் அவருடைய நோன்பு பாத்திலாகாது. லவ் உமிய அலைஹி பிமரதின் அவ் கைரிஹி, நோயினாலேயோ அல்லது வேறொரு காரணத்தினாலேயோ அவர் மீது மயக்கம் ஏற்பட்டதை போல, ஒருவர் நோன்பு நோற்று மயக்கம் ஏற்பட்டால் நோயினாலேயோ அல்லது வேறு காரணங்களினாலேயோ அவர் நோன்பை தொடர வேண்டியதான், நோன்பு பாத்திலாகாது. ஏன்? அவன் நோன்பை நியத்து வைக்கின்ற பொழுது அவர் புத்தி சுவாதீனம் உள்ளவனாக, பிநியத்தின் சஹீஹத்தின், சஹீஹான நியத் எண்ணத்தை கொண்டு புத்தி சுவாதீனம் உள்ளவனாக நியத்து வைத்திருக்கிறான். அந்த வகையிலே அவனுக்கு அந்த நோன்பு சுகத்தாகும். வலா தலீல் அல் புத்லான், பாத்திலாகும் என்பதற்கு ஆதாரங்களை காண முடியாமல் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே ஒரு பைத்தியகாரன் ரமலானுடைய பகலையிலே தெளிவு பெற்றால் லசிமஹு இம்சாக்கு பக்கியத்தையும், அன்றைய தினத்தின் ஏனைய பகுதிகளில் உண்ணுவது குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொள்வது அவசியமாகும். ஏன்? இப்பொழுது அவன் மின் அஹ்ல் உஜூப், நோன்பு கடமையானவர் என்றும் ஆகிவிட்டார். ஆனால் அவர் கலா செய்ய வேண்டியது அவசியமில்லை. கஸ்ஸபி, ஒரு சிறுவனைப் போல, இது அபலக, அவன் பருவதை அடைந்தால், வல் காஃபிர் இதா அஸ்லம, காஃபிர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முன்னைய தினங்களுக்கு நோன்பு பிடிப்பது கடமையாகாது. புலூரை வயது அடைந்து கொண்ட ஒருவனும் அதற்கு முன்னர் விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது அவசியமாகாது என்ற செய்தியோடு வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.